the bell icon on YouTube and don't miss another update. இஸ்ரேல் காசா யுத்தத்தில் ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள யுத்தகலம் நகர்ந்துருச்சு. ஆனால் ரெண்டு தரப்புமே மிகப்பெரிய பதட்டம். ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு பணைய கைதிகளை இனிமேல் ஒருத்தன் கூட செத்துறாம பத்திரமா கூட்டிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம். ஹமாஸ் தரப்புல இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதோ அப்படிங்கிறதான். அதாவது ஹமாஸுக்கு தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற கவலை ஏன் வந்துச்சு அப்படின்னா, களத்தில் கிடையாது, இல்லை சிக்கிக்குவோன்னு பயம் கிடையாது. காசாவோட பல பகுதிகள் இப்போ இஸ்ரேல் இராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு. அதில் முக்கியமான சில டனல்களும் மாட்டிக்கிச்சு. அந்த பகுதிகளில் சின்னதாக இருக்கக்கூடிய வழிப்பாதைகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் இராணுவம் வெற்றிகரமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பெரிய டனல்கள் மாட்டிக்கிச்சு. அந்த பெரிய டனல்களோட கட்டமைப்புகள், அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ இவங்க கையில் சிக்கிக்கிச்சு. நேரடியாக கண்ணுக்கு கண்ணாக களத்தில் டெஸ்ட் சாம்பிளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரையும் பெரிய அளவு தகவல்களாக இருந்துச்சு, சேட்டலைட் இமேஜுகளாக இருந்துச்சு. இப்படிலாம் கட்ட முடியும் அப்படின்னு பல வழியில் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தவங்க கண்ணில் இப்போ கண்ணுக்கு எதிர அந்த சுரங்கங்கள் இருக்குது. பெரிய அளவு சுரங்கங்கள், காரே போகிற அளவுக்கு சுரங்கங்கள், பெரிய அளவு உட்காந்து ஃபேக்ட்ரி டிஸ்கஷன் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக தரை கீழே ஒரு நகரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது உண்மையிலே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் சிக்கிக்கிச்சு. இந்த ஒரு சாம்பிள் போதும் மற்ற இடங்கள்ல எப்படியான கட்டமைப்புகள் இருக்கும், அதை எப்படி தகர்க்கலாம் அப்படின்னு கூடுதலா இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் ஒரு 2 அடி முன்னாடி வச்சு தாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இஸ்ரேலுக்கு கையில கிடைச்சிருக்கு. இதுதான் ஹமாஸுக்கு ஒரு பெரிய பதட்டம். ஐய, உள்ள விட்டு இவனுங்க நம்மளை பிடிக்க முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனா ஒவ்வொன்றா நம்மளோட பிளான்கள் பூரா மாற்றி அமைக்கணுமே, அதுக்கே பெரும் செலவாகுமே அப்படிங்கிற கவலை இன்னொரு பக்கம் வந்துருச்சு. இதுதான் ஹமாஸுக்கு இருக்க பதட்டம். எந்த அளவுக்கு பதறி போயிட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த பக்கம் பெரிய அளவு தளபதிகள் இறக்கும் போதோ, காசால மக்கள் இறக்கும் போதோ ஒரு வெறி வந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் பதட்டம் வரல. ஆனால் இப்போ உள்கட்டமைப்புகள் பூரா மாட்டும் போது பதட்டமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பதட்டத்தோட வெளிப்பாடா பெரிய அளவு, அதாவது வம்பு பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுகள்லாம் இப்போ கிடையவே கிடையாது. அதே மாதிரி கத்தாரில் உட்கார்ந்து பேசக்கூடிய ஆட்களும் வம்பு பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இப்படி ஹமாஸ் ஒரு பதட்ட நிலையில் உட்கார்ந்துருக்கு. ஆனாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த பணைய கைதிகள் பேச்சுவார்த்தையில் போன தடவை ஏமாந்ததை இந்த தடவை ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஹமாஸை பொறுத்தவரை போன தடவை ஏமாந்தது எங்கே அப்படின்னா, நபர்கள் கவுண்ட்டை மட்டும்தான் சொன்னாங்க. இன்ன நபர் வேணும் அப்படிங்கிறத சொல்லலை. அதை நீ சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுச்சு. சரி, ரைட்டு, என்ன அதில் பெருசாக இருக்கப்போது, யார் வந்தாலும் நம்மால் தானே அப்படின்னு சொல்லி ஹமாஸும் வேடிக்கை பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் வந்தது பூரா அந்த வந்த அன்னைக்கே ரிலீஸ் ஆகக்கூடிய கைதி அடுத்த வாரம், அடுத்த மாதம், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டங்கள், இந்த வாரங்களில் ரிலீஸ் ஆகக்கூடிய கைதிகள், இப்படி ஆட்களையாக தள்ளி விட்டு வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ரொம்ப வெற்றிகரமாக ஸ்மார்ட்டாக அந்த இடத்துல ப்ளே பண்ணி விட்டுருச்சு. அதனால இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டாங்க. நான் தான் லிஸ்ட்டு தருவேன், அந்த லிஸ்ட்டை தான் நீ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இதுக்கு இப்போ இஸ்ரேல் இன்னும் சம்மதம் தெரிவிச்சிருச்சு அப்படின்னு 2 தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. நடக்கும்போது தான் தெரியும். இந்த பக்கம் என்னதான் பெரிய டனல்கள் சிக்கிக்கிச்சு, கட்டமைப்புகள் சிக்கிக்கிச்சு அப்படின்னாலும் இஸ்ரேலுக்கு கூடுதலான பயம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ சிக்கி இருக்கிறது அவர்களே சொல்றார்கள். இஸ்ரேலோட ஐடிஎஃப்ஏ வெளியிட்ட தகவல் என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய சுரங்கம் தான். இதை பெரிய சுரங்கம்னு சொல்றதை விட ஒரு பெரிய அளவு காசாவுக்கு கீழே ஒரு நகரத்தையே கட்டமைச்சிருக்காங்க. இதே போல் எங்கே எவ்வளவு வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், காசாக்கு தரைக்கு மேலே மக்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு தான் பணத்தை பூரா உள்ளே விட்டோம். ஆனால் இவனுங்க பண்ணது பூராமே காசாக்கு தரைக்கடியில் சேஃபாக இவனுங்க உட்காந்துக்கதா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை தூக்கி வீசியிருக்காங்க. இப்படி குற்றச்சாட்டு தூக்கி வீசினது மட்டும் கிடையாது, கட்டமைப்புகள் கையில் இருக்குது, பெரிய அளவு காசா நிலப்பரப்பு கையில் இருக்குது, முன்னேறி போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் பயம் வந்துடுச்சு. இந்த பயம் எதுக்கு அப்படின்னா, உள்ளூரில் நீ முன்னேறியே போவேணா, நீ எதையும் பிடுங்க வேணாம், முதல்ல நம்மளோட ஆட்களை கூட்டிகிட்டு வெளியேறி வந்து தொலை அப்படின்னு போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த பதட்டம் எங்கே போய் ஐடிஎஃப்பை கூட்டிகிட்டு போய் நிறுத்திடுச்சு அப்படின்னா, பணைய கைதிகளை கூட்டிகிட்டு வந்து வாரக்கணக்கில் ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த செட்டு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடி பிடிச்சிட்டு ரோட்டில் இறங்குற போது
கூட்டிட்டு வந்த ஆட்களை இப்பதான் பெரிய அளவு மினிஸ்டர்களே போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஐடிஎஃப் விசாரிச்சிருக்கும், மொசாட் விசாரிச்சிருக்கும், இன்னும் பல ஏஜென்சிகள் அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு தகவல் பெற முடியுமோ பெற்றிருப்பார்கள். அதெல்லாம் பத்தாது, நேரடியா எனக்கே ஒரு கிளியரான சிக்னல் வேணும் அப்படின்னு சொல்லி அங்க எல்லா அமைச்சர்களுக்கும் ராணுவ பின்புலம் இருக்கு. அதனால அவர்களே களத்துல இறங்கி அவங்க கிட்ட இருந்து தகவல்களை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, கூடுதலா உஷாரா இருக்கணும். இனிமே ஒருத்தன் இறந்தாலும் நம்ம பதவி தப்பாது, நமக்கு பெரிய பிரச்சனைலாம் நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம் தான் இஸ்ரேலை பேச்சுவார்த்தைக்குள்ளேயும் கொண்டு போச்சு. அப்படி பேச்சுவார்த்தைக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது பெரிய அளவு அடம் பிடிக்காம கொஞ்சம் இறங்கி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஐடிஎஃபோட இந்த செயல்பாட்டு வெளிப்படையா காட்டி கொடுக்குது. அமெரிக்காவும் இதே காலகட்டத்துல ரொம்ப அமைதியா இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள அது நினைச்ச அழுத்தத்தை உருவாக்கிருச்சு. மக்கள் என்னதான் தன்னெழுச்சியா போராடுறார்கள் அப்படின்னாலும் இதுக்கு பின்னாடி கொளுத்தி போட்டது என்னமோ அமெரிக்காவா தான் இருக்கும். அது இனிமே பல ஆண்டுகள் கழிச்சு வெளியில வரும். அப்ப நம்ம பார்க்கத்தான் போறோம். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா இப்போதைக்கு பக்காவான ஒரு சர்க்கம்டன்ஸை உருவாக்கி வச்சிருச்சு இஸ்ரேலுக்குள்ள. அதனால மெல்ல பயணிப்பாங்க, பிரச்சனை எல்லாம் பயணிப்பாங்க, சீக்கிரம் இந்த விஷயத்த முடிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு தெம்பு பைடன் நிர்வாகத்துக்கு வந்துருச்சு. இந்த பக்கம் கத்தார்லையும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு லிஸ்ட்டில் ஓடி இருக்கு. அடுத்த லிஸ்ட்டுக்கு ஓகே சொல்லுவாங்க. அப்புறம் ஆட்கள் யார் யார் அப்படின்னு ஓகே சொல்லுவாங்க. கடைசியாக எங்கே ஒரு பெரிய அளவு வார் வெடிக்கும் அப்படின்னா எண்ணிக்கை தான். ஒரு நபருக்கு 1000 அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் படம் ஓடும். ஒரு நபருக்கு 250 அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தின்னு துருக்கியை சேர்ந்த சில மீடியாக்கள்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படின்னு நமக்கு தெரியாது, வரும்போது தான் தெரியும். ஆனால் ஹமாஸோட பெரும் கட்டமைப்பு இஸ்ரேல் கிட்ட ப்ளூ பிரிண்ட் மாதிரி மாட்டிக்கிச்சு. இனிமேல் இஸ்ரேல் இதை வச்சு எப்படி திட்டம் போட போதோ